Exercise 2.3 la sum number 5. The figure shown in the aerial view of the pathway, find the area of the pathway. So already உங்களுக்கு diagram representation அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ரெக்டாங்கிளும் மீட் பண்ண இந்த பாத் இருக்குல்ல, ஸோ தட் யூ ஷுட் ஃபைண்ட். ஸோ ஹியர் ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்குது, லென்த் பிரெத், ரெண்டு ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத் இருக்கும். ஸோ ஸ்மாலர் ஒன் அண்ட் பிக்கர் ஒன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L into B. ஸோ திஸ் இஸ் ஸ்மால் L small b, and then this 50 and 80 வந்து that is bigger rectangle length and breadth. ஓகேங்களா? ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிள் L into B வந்து கேபிட்டல் L கேபிட்டல் B, இன்னர் ரெக்டாங்கிள் வந்து L into B வந்து ஸ்மால் L into small b. Okay, so what are the things is given? You should write first outer rectangle capital L equal to 80, and then breadth வந்து capital B equal to 50. Afterwards length of the inner rectangle small l வந்து 70, breadth of the inner rectangle small b equal to 40 meter. So outer rectangle ஓட ஏரியா பார்த்தீங்கன்னா 80 into 50 4000 meter square, and the area of the inner rectangle L into B வந்து 70 into 40 2800. ஸோ பாத்வே வந்து நீங்கள் எப்போவுமே அவுட்டர் ரெக்டாங்கிள்லேருந்து இன்னர் ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து 4000 minus 2800, ஸோ 1200 is the area of the pathway. Exercise 2.3 sum number 6 பாருங்க. A rectangular garden has a dimension 11 meter and 8 meter. So the outer rectangle தான் உங்களுக்கு garden. அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா 2 meter, a path of the 2 meter wide has to be constructed along the side. ஸோ 2 meter width உள்ள ஒரு பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பாத்வே. ஸோ இந்த பாத் இருக்குல்ல, இந்த ஷேட் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த பொசிஷனோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பாத்வே ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் கார்டன், ஸோ மேக்ஸிமம் அதோட லென்த் பிரெத் இஸ் கிவன் ஆல்ரெடி 11 meter into 8 meter 88 meter square. திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள். ஸோ இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா தெரிஞ்சால் தான் நம்ம அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியா வி ஷுட் நாட் நோ, பிகாஸ் ஹியர் த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 11 meter, பட் வந்து இங்கே இருக்க வேல்யூ நமக்கு தெரியணும், இந்த லைன் தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 meter, இந்த பக்கம் ஒரு 2 meter இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 2 to 4 meters நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? 2 into 2, ஸோ 11 minus 4 வந்து 7 meter வந்து ரெக்டாங்கிளோட இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த்து. அதே மாதிரி இன்னர் ரெக்டாங்கிளோட பிரெத்தும் கண்டுபிடிக்கணும், -4, ஸோ 4 meter. ஸோ இதோட ஏரியா L into B small L into B 28 meter square. ஸோ ஏரியா ஆஃப் த பாத்வே கண்டுபிடிக்கணும், அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 88 minus 28 is 60 meter square. ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த பாத்வே. Exercise 2.3 sum number 7 பாருங்க. A picture is painted on a ceiling of a marriage hall whose length and breadth are 18 meter and 7 meter. Length வந்து 18 meter, breadth வந்து 7 meter. The picture is painted on a ceiling. சீலிங்கில் இருக்க பிக்சரை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ there is a border of 10 centimeter along each of the side. ஸோ ஒரு பிக்சர் இங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு பார்டர் கொடுக்குறாங்க. அந்த பார்டர் வந்து 10 centimeter along each of its side. Find the area of the border. ஸோ அந்த பார்டர் பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தட் இஸ் ஏரியா ஆஃப் த பாத்வே ஆஃப் த ரெக்டாங்கிள் தான். ஓகே, லென்த் ஆஃப் த சீலிங் பார்த்தீங்கன்னா 18 meter, அந்த breadth of the ceiling is 7 meter. ஸோ சீலிங் தான் நமக்கு வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் L into B. ஸோ அதில் தான் பிக்சர் இருக்குது. 18 into 7 126 meter square. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வித் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லென்த்தும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது, பட் வந்து பார்டரோட வித்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டர்னால் எல்லாமே மீட்டரில் இருக்கணும், இல்லை சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும். ஸோ நான் சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வித் ஈக்குவல் டு 10 centimeter இருக்கா? ஸோ 10 by 100, 1 centimeter equal to 100 centimeter equal to 1 meterன்னு இருக்கும். ஸோ 100 நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. 10 by 100 வந்து 0.1 meter. ஓகே, ஸோ இதுதான் வித்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டு சம்மில் நம்ம பார்த்தது தான், லென்த் ஆஃப் த பார்டர் லென்த்து கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், 2 into வித்தால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 0.1, ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.2 மைனஸ் பண்ணிங்கன்னா 17.8. அதே மாதிரி பிரெத்தும் பார்த்தீங்கன்னா 6.8. ஸோ ஏரியா ஆஃப் த பார்டர் வந்து எப்படி பண்ணணும், சீலிங் தான் பெருசு, அதுக்குள்ளே தான் அந்த பிக்சர் இருக்குது. ஏரியா ஆஃப் த சீலிங் மைனஸ் ஏரியா ஆஃப் த சீலிங் வித்தவுட் பார்டர், ரெண்டுத்தையும் நீங்கள் ஏரியா ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா the answer is 4.96. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஏரியா ஆஃப் த
பார்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லென்த்து இந்த பிரெத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121.04 வரும். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 4.96 மீட்டர் ஸ்கொயர். Exercise 2.3 sum number 8 பாருங்க. A canal of width 1 meter is constructed all along inside the field which is 24 meter long and 15 meter wide. ஒரு கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அளவு உள்ள ஒரு கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபீல்டோட அளவு பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் அண்ட் 15 மீட்டர். அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் அந்த கேனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கேனல் அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த கேனல் கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் ஆஃப் த ஃபீல்டு வந்து 24 மீட்டர், இட்ஸ் கிவன் ஆல்ரெடி. பிரெத் ஆஃப் த ஃபீல்டு வந்து 15 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு 360 மீட்டர். ஸோ சரி, இது ஒரு பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்சைடில் ஒரு கேனல் இருக்குல்ல, 2 மீட்டர் அளவுள்ள ஒரு கேனல் இருக்குல்ல. அப்போ இன்சைட் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் L minus 2W. ஸோ லென்த் மைனஸ் 2 இன்ட்டு வித்து. ஸோ 2 இன்ட்டு 1 2, 24 minus 2 22 மீட்டர். ஓகே, அகெயின் ஸோ பிரெத் அதே மாதிரி கண்டுபிடிங்க. breadth b minus 2w வந்து 15 minus 2 into 1, 15 minus 2 13 meter. So area of the field without canal, அதாவது கேனல் இல்லாத இந்த ஃபீல்டோட ஏரியா small l into small b, that is 22 into 13, that is 286 meter square. So area of the canal equal to outer rectangle minus inner rectangle ஓட ஏரியா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 74 meter square. ஓகே, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, 74 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ₹12. அப்போ 74 மீட்டர் ஸ்கொயருக்கு 74 into 12, ₹888.